இது வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது. பாண்டியர் காசு. இது தங்க காசு. இது வந்து மிக சின்ன காசு, அரிய காசு. இது கிடைக்கவே கிடைக்காது. ஸ்ரீ வரகுணன் இருக்கு. வரகுண பாண்டியனோட சிறப்பு காசு. இந்த காசு ரொம்ப விலை மதிப்பு இல்லாத காசு. இதெல்லாம் லட்சக்கணக்கில் போற காசு. இந்த காசு இப்ப வந்து அது முன்பகுதி பின்பகுதி. ஆமா, இது முன்பகுதி, இது பின்பகுதி. இது சமஸ்கிருதத்துல எழுதிருக்கு. தமிழ் சுத்த தமிழ் எழுதி. சுத்த தமிழ். இப்ப இருக்க அதே வாதம். வரகுண ஸ்ரீ வரகுணன் இருக்கு. இந்த சுமார் எத்தனை லட்சங்க போவோம் இந்த காடு? இது எப்படி இருந்தாலும் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் போல போகும். ஏன்னா எத்தனையோ வந்து வரலாறுல வந்து மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா தெரியாது. ஆனா இது வந்து மிகைப்படுத்தி சொல்லப்படாத காசு. இது வரலாறு சொல்ற காசு. இது வந்து சோழ மன்னன் வந்து பட்டத்து யானையில தலைநகருக்கு தேர்வு செய்யறதுக்காக போகல. அந்த உறையூர் பகுதியில அந்த சேவல் வந்து இந்த பட்டத்து யானைய சண்டை போடுது. பட்டத்து யானையோட அந்த இடம் வந்து வீரமான இடங்கிறதுக்காக அந்த இடத்த வந்து கோழியூர் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. கோழி உறையும் ஊர். உறையூர்னு இப்ப வந்து திருச்சி உறையூர். அதுக்கு வந்து கோழி உறையும் ஊர் உறையூர். இப்போ வந்து அந்த கோழிங்கிறத எடுத்துட்டு உறையூர் மட்டும்தான் இருக்கு. அது மாதிரி சிறப்பு வாய்ந்த காசு. சங்ககால சோழ மன்னர்கள் காசு. உறையூர்ல இப்ப அழிஞ்சு போயிருச்சு. செம்பு காசு. உறையூர் வந்து அழிஞ்சது காரணம் வந்து பாண்டியர்கள் வந்து அந்த மாளிகைகளையும் இதையும் வந்து அவங்களோட வரலாறு அழிக்கணுங்கிறதுக்காக நிறைய அழிச்சுட்டாங்க. இது வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க காசு. இது புளி போட்டிருக்கு, மீன், வில்லு, மூவேந்தர் சின்னமும். இது வந்து உண்மையா நடந்த அந்த இடத்துல இடந்த வரலாறு. இது இயற்கை வழிபட்டாங்கிறதுக்கு இதெல்லாம் இதானது. இதுதான் லட்சுமியோட முதல் இது ஸ்ரீவட்சம் வெண்கொற்ற குடை. இது வந்து பாண்டியர்கள் இவங்க மரத்துக்கு வந்து மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறதுக்கான இது வந்து ஆமா ஆதாரம் அந்த காசுலயே போட்டிருக்காங்க. இது வந்து காசு ரொம்ப. இது வந்து புலி உட்காந்துருக்கு. இது மூவேந்தர் சின்னமும் இருக்கு. 2 மீன். இது பாண்டியர்களோடது. இது வில்லு வந்து சேரர்களுது. விளக்கு போட்டிருக்கு. வெண்கொற்ற குடை, வெஞ்சாமரம் இதெல்லாம் இருக்கு. இது வந்து உத்தம சோழன். இந்த நாணயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கோனேரி ராயன் பேரு. இது பாத்தீங்கன்னா இதுல வரலாறு இருக்கு பாருங்க. இது வந்து வீரமாமுனிவர் வந்ததுக்கு அப்புறம் தான் 1700 சில்லறையில வந்து ரெட்டை சுழி போட்டாரு. ஆனாவுக்கு கீழே வர்றது, ஏவுக்கு வந்து கீழே இழுத்துறது, அந்த மாதிரி நிறைய எழுத்து சீர்திருத்தம். அந்த எழுத்து சீர்திருத்தம் பண்றதுக்கு முன்னாடி இந்த காசு வெளியிட்டு இருக்காங்க. இது ஒத்த சொல்லியா தான் இருக்கு. நம்ம நெடிலா படிக்கணும். இதை இந்த மாதிரி காசு தமிழ் காசு தான் இது. என்னுடைய பெயர் மணிகண்டன். சென்னை நாணய தலைவராக இருக்கேன். சேலத்துல நேத்துல இருந்து பழங்கால நாணய கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாணய கண்காட்சி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பள்ளி மாணவிகளுக்கும் அதே போல கல்லூரியில படிக்கிறவங்களுக்கும் இது பேருதவியா இருக்கு. இப்ப நம்ம சேலத்துல வந்து நாய் கண்காட்சி நடந்திருக்கு, புத்தக கண்காட்சி நடந்திருக்கு, பர்னிச்சர் கண்காட்சி நடந்திருக்கு. இது மாதிரி எவ்வளவோ கண்காட்சிகள் நடந்திருக்கு. இது போல ஒரு பழங்கால நாணயங்கள், தபால் தலைகள், ஓவியங்கள், பண்டைய தமிழ் மன்னர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம் இங்க இருக்கும்போது ஒரு பாக்குறவங்களுக்கும் இது சார்ந்து ஆய்வு பண்றவங்களுக்கும் ஒரு பேருதவியா இருக்கு. இந்த கண்காட்சியில வந்து 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சேரர், சோழா, பாண்டியா, பல்லவா, மலையமான் இது போன்ற நாணயங்கள் காட்சிப்படுத்திருக்காங்க. இத மாணவர்கள் பார்க்கும்போது இப்ப அவங்கள்ட்ட ₹1 ₹2 எப்படி இருக்கு, இப்ப இருக்க போல இன்னொரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நாணயங்கள் இருந்திருக்கா, இது நாணயமா அப்படின்னு அவங்க வந்து வியந்து பாக்குறாங்க. அது சார்ந்து நிறைய சந்தேகங்களை கேட்டுக்கிறாங்க. இது போன்ற ஒரு கண்காட்சியை வந்து மாணவர்கள் பார்க்கும்போது அவங்களுடைய அறிவு வந்து அகலப்படுது. அவங்களுடைய படிப்போட அதை வந்து ரிலேட் பண்ண முடியுது. இந்த நியூஸை பாக்குறவங்க, இந்த செய்தியை தெரிஞ்சுக்க கூடியவங்க இது போல ஒரு கண்காட்சியை பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரணும். மாணவர்கள் வந்து கல்வி சார்ந்த, அறிவு சார்ந்த இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமா அவங்களுடைய அறிவு அகலப்படுவது மட்டுமல்லாமல் நம்முடைய தொழில் பொருட்களை வந்து பாதுகாக்கவும் முடியுது. இது வந்து ஹாபி. ஆமா, இது வந்து ஒரு ஹாபிங்கிறத தாண்டி நம்மளுடைய தமிழ் மரபுகளை, தமிழ் இலக்கியத்தை சார்ந்து இருக்கிறதுனால
இதை அவசியம் மாணவர்கள் பயன்படுத்தணும். பொதுமக்களும் இதை பயன்படுத்தணுங்கிறத நான் ஒரு அன்பு வேண்டுகோளா விடுவிக்கிறேன். சார் சேலம் பாராமகள் வரலாற்று ஆய்வு தலைவராக இருக்காங்க. அதே போல இவங்க நாணய ஆர்வலர், அதே போல நாணய சேகரிப்பாளர், அதே போல ஓவியர், கரூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களோட சில கருத்துக்கள். இப்போ நீங்க கேட்டது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதாவது பழைய நாணயங்கள் லட்சத்துல போகுது, கோடியில போகுது, அந்த மாதிரி சொல்றது இல்லாம சமூக வலைதளங்கள்ல அவங்க ட்ரெண்ட் ஆகணும், சமூக வலைதளத்துல ஒரு ரீல்ஸ் அவங்க கொண்டுட்டு வர்றாங்க. முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் இந்த மாதிரி நாணயங்களை வச்சு அவங்க ஒரு போலி தகவலை பரப்பி அதன் மூலமா வருமானம் பண்றாங்க. எங்களுக்கு இதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஒரு 500 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் பணம் கட்டுங்க, உங்க நாணயத்தை நான் 50,000 வித்து தரேன், 1 லட்சம் தரேன் சொல்லி இந்த மாதிரியான போலி தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே முழுக்க ஒரு போலி செய்தி, முற்றிலும் தவறான செய்தி. இது போன்ற கண்காட்சிக்கு வரும்போது அந்த நாணயத்தோட உண்மையான மதிப்பு என்ன, அது உண்மையா பொய்யாங்கிறத மக்கள் நேரடியாவே தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இங்க இருக்கு. ஆமா, அதாவது இங்க இப்ப நாம பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள்ல தலைவர்கள் படம் குறிக்கப்பட்ட கமெமரேட்டிவ் காயின்ஸ், நினைவார்த்த நாணயங்கள் சொல்லுது, அது இருக்கு. இதை தாண்டி பிரிட்டிஷ் மன்னர்கள் அவங்க பயன்படுத்திய நாணயங்கள் இங்க இருக்கு. அதற்கு முன்னாடி குறுநில மன்னர்கள், விஜயநகர பேரரசு, தஞ்சாவூர் நாயக்கர், இது போல நாயக்க மன்னர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் இருக்கு. அதுக்கும் முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்திய மூவேந்தர்கள், சேரா சோழ பாண்டிய மன்னருடைய நாணயங்களும் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரே இடத்துல இது இவ்வளவு நாணயங்களும் இருக்கிறதுனால இதை அவசியம் இதை பார்க்கக்கூடியவங்க பயன்படுத்திக்கன்னு சொல்ற வரலாற்று ஆய்வாளரும் ஓவியரும் அவங்களோட சில கருத்துக்கள் இடத்துல பதிவு. நிறைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காசுலயே எவ்வளவு வரலாறு அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இப்போ சார்ஜ் 5th 1911 வருஷம் ஒரு காசு வெளியிட்டாங்க. அந்த காசை உடனடியா ரெக்கவர் பண்ணிட்டாங்க, ரெக்கவர் பண்ணி அழிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த காசுல இந்த 5ஆம் சார்ஜ் மன்னர் நிறைய செயின் அணிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதுல ஒரு யானை இருக்கும். ஆனா அந்த 11ஆவது வருஷத்துல வந்த காசுல மட்டும் அந்த யானை பன்னி மாதிரி இருக்கு, மூக்கு பன்னி மாதிரி ஆயிடுச்சு. அது சிப்பாய் கழகம் வந்த பீரியட். அது சிப்பாய் கழகம் ஏன் வந்துச்சுங்கிறது அது வரலாறு. எப்படின்னா அந்த பன்னி கொழுப்பும் பசுமாட்டு கொழுப்பெல்லாம் துப்பாக்கி தடவினாங்க. அது தடவக்கூடாதுங்கிறது இந்துக்களும் முஸ்லிம்ஸும் சிப்பாய்களா இருந்தாங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனாலதான் பெரிய சிப்பாய் கழகம் வந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு அது பெரிய தலைவலியா அமைஞ்சது. அவங்களோட இதே போற மாதிரி இருந்துச்சு. அப்புறமே அதை அவங்க சரி பண்ணி கொண்டு வரையிலதான் இந்த மாதிரி ஒரு பன்னி உருவத்தோட வர்றத முஸ்லிம்கள் அதனால பெரிய பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக அந்த காசை திருப்பி இது பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு காசுலயும் வரலாறு நிறைய இருக்கு. நம்ம வரலாறு தான் நம்ம நிலைய நிற்கிறதுக்கு நிறைய உதவி செய்யுது. நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமானது நம்ம வரலாறு தான். 2000 வருது இவர் அதிக விலைக்கு போற காசெல்லாம் சொன்னாரு. அது மாதிரி காசுகளும் இருக்கு. அது ரொம்ப அரிய காசுகள். அது நம்ம ஆத்துலதான் அதிகமா கிடைக்குது. அமராவதி ஆறு, வைகை ஆறு, அது மாதிரி ஆறுகள்ல அந்த காசு எடுக்கிறதுக்குன்னு ஆள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுதான் எடுக்கிறாங்க அந்த மாதிரி காசுகள். அது மாதிரி காப்பாத்தலைன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வரலாறு எல்லாம் இல்லை. இந்த மாதிரி மன்னர்கள் வாழ்ந்ததாவே தென்னிந்தியாவுல மன்னர்களே இல்லைன்னு வட இந்தியாவில் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க கல்வெட்டுகள் இதெல்லாம் சொல்லதான் நம்மளோட வரலாறு எவ்வளவு பெரிய வரலாறு. நார்த் இந்தியாவில் இருக்க கோயில்களை விட நம்ம தென்னிந்திய கோயில்கள் தான் மிக அற்புதமான கோயில்கள், கல்வெட்டுகள், எல்லா கலை அம்சங்கள் நிறைந்தது. நம்ம இதுதாங்கிறதெல்லாம் இந்த மாதிரி கலைகள் மூலியமா தான் நம்ம இதுல வரலாறு மட்டும் இல்ல, கலை, அறிவியல் எல்லாமே இருக்கு. உள்ள போனோம்னா ஒவ்வொரு காசை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல ஏன் அப்படி போட்டிருக்காங்க, பழைய மன்னர்கள்லாம் எதுவுமே தெரியாத காலத்திலேயே அவங்க எல்லாம் இயற்கை சார்ந்துதான் அந்த காசுல எல்லாமே இயற்கையானதுதான். ஏற்கலப்பை, இந்த மாதிரி மாடு, இந்த மாதிரி அஷ்டமங்கல சின்னங்கள்ல சில இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. வேலியிட்ட மரங்கள் பாதுகாக்கணுங்கிறதெல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது மாதிரி நிறைய கல்வெட்டுகளும் இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும். இந்த மாதிரி காசுகள் காப்பாற்றணும். நிறைய ஒவ்வொரு ரூபாய் நோட்ல இருந்து காசுகள்ல இருந்து எல்லா இதுலயுமே வரலாற்று இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு கண்காட்சி நடத்துறாங்க.
அதுக்கு வந்து மக்கள்லாம் வந்து பார்வையிட்டு இந்த நடத்துறவங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த இங்கேயே வாங்கிக்கலாம் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட நீங்க சந்தேகத்தை கேட்டீங்கனாலும் அவங்க சொல்லுவாங்க. என்னென்ன மாதிரி காசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து விசிட்டிங் கார்டு வாங்கிட்டீங்கன்னா அவங்கள வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது கலெக்ஷன் பண்ணி இதே பிசினஸா எங்க நடக்குதோ அங்க கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க அவங்க அதெல்லாம் வந்து நான் சொல்லணுமா? சொல்லுங்க. அதாவது வரலாறு என்பது சுமார் வந்து நம்ம அப்பா பேர் சொல்ல முடியும், தாத்தா பேர் சொல்ல முடியும், மீறி போனா ஒரு அதுக்கு முன்னாடி முப்பாட்டம் பேர் வரைக்கும் சொல்ல முடியும். ஒரு நாட்டினுடைய வரலாற்றை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு தேவை அப்படின்னா இதுல வந்து பல்வேறு துறைகள் இருக்கு. கல்வெட்டு இருக்கு, ஓலைச்சுவடிகள் இருக்கு, செப்பேடுகள் இருக்கு, பல துறைகள் இருந்தாலும் இதுல முதன்மையாக கருதப்படுவது பழங்கால நாணயங்கள்.